அன்றைக்கி ஒரு அம்மா கேட்டது வீட்டுக்காரனை, மாமா சொர்க்கம் நரகம்ன்றாங்களே, நாம் 2 பேரும் போகிற இடம் தானே சொர்க்கம்னுச்சு. செல்லக்குட்டி, மாமா மட்டும் போகிற இடம் தாண்டி சொர்க்கம், 2 பேரும் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் இல்லடி. அப்படியா மாமா? சொர்க்கம்னா எப்படி இருக்கும் மாமா? மாமா சொர்க்கத்துக்கு உள்ளே போனோன்னா ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லாம் கைப்பிடிச்சி உள்ளே கூட்டியும் போவாங்க. அப்படின்னா நான் எங்கே போவேன் மாமா? நீ நரகத்துக்கு தான் போவேன். அங்கே யாருக்கு ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கைப்பிடிச்சி கூட்டியும் போவோம். போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். இன்றைக்கு பெண் கல்வியை உயர்வதற்காகத்தான் எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி கனவு கனவாகிவிடக்கூடாது, நனவாக வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் 1000 ரூபாயை கரம் நீட்டி கைகளிலே கொடுத்து உரமான கல்விக்கு வழிவகுக்கிறார். என்றால் ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷனும் எக்கனாமிக்கலும் கையில் வந்து விட்டால் அவளுடைய தன்னம்பிக்கை வளரும் என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக கல்விக்கு அதிகமாக செலவு செய்கிற இந்திய திருநாட்டிலே அதிகமான பெரிய மாநிலம் நம்முடைய தமிழருடைய தமிழ்நாடு மட்டும்தான் என்பதையும் சொல்லி, ஏன்னா வடக்கே இருந்து எத்தனை பேர் வந்துக்கிறான். நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்லாம் போய் பாருங்கள், எல்லாம்